ஓகே கேப்ரியலா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? சயின்ஸ் ஆக்டிவிட்டி பண்ண போகிறீங்களா? சயின்ஸ் ஆக்டிவிட்டி பேர் என்னம்மா? சிங் அண்ட் ஃப்ளோட் ஆக்டிவிட்டி பண்ண போகிறோம். ஓகே, அதுக்கு என்னென்ன திங்ஸ் ஆப்ஜெக்ட் எடுத்து வச்சுருக்கீங்க? பலூனு, பைன் கோன், ஓகே, பிளாஸ்டிக் ஸ்பூனு, ஓகே ஓகே ஓகே, அது ஒரு ஸ்டோன். ஓகே, இது மெட்டல் ஸ்பூன் வித் பிளாஸ்டிக். ஓகே, ஹோல்டிங் உடையது. ஓகேம்மா, இப்போ ரெடியா? ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன போட போகிறீங்க? எடுங்க, பெப்பல்ஸ் எடுங்க, பெப்பல் எடுங்க. ஓகே, இது நீ சொல்லணும் ஃபஸ்ட்டு. இப்போ தண்ணிக்குள்ளே போடுறதுக்கு முன்னாடி இந்த பெப்பல் வந்து சிங்க் ஆகுமா ஃப்ளோட் ஆகுமா? ஏன் சிங்க் ஆகும்? ஹெவியாக இருக்குது. ஓகே, எங்கே போடு பார்ப்பான். ஆமாம்மா, சிங்க் ஆயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு பால். ஓகே, இது சிங்க் ஆகுமா ஃப்ளோட் ஆகுமா? ஏன் ஃப்ளோட் ஆகும்? இது ஹெவியாக இருக்கா லைட்டாக இருக்கா? லைட்டாக இருக்கிறதுனால ஃப்ளோட் ஆகும் சொல்கிறியா? இங்கே போடுங்க. ஆமாம்மா, ஃப்ளோட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஓகே, காயின்ஸ். உள்ளுக்குள்ளே போயிடுமா? சிங்க் ஆயிடுமா? எங்கே போடுங்க பார்ப்போம். ஆமாம்மா, சிங்க் ஆயிடுச்சு, உள்ளே போயிடுச்சு. ஓகே, ஸ்டோனு. ஏம்மா உள்ளுக்குள்ளே போயிடும்? எது ஹெவியாக இருக்குது? வாட்டர் ஹெவியாக இருக்கிறதுனால உள்ளுக்குள்ளே போயிடுமா? ஹெவியாக வாட்டருக்குள்ளே போடும்போது போடுறது ஆப்ஜெக்ட் வந்து ஹெவியாக இருந்தால் தானே உள்ளுக்குள்ளே போகும். ஓகே, போடுங்க. ஆமாம்மா, உள்ளே போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஓகே, ஓகே ஓகே, போடுங்க. ஃப்ளோட் ஆகுதுமா? ஓகே, நெக்ஸ்ட்டு ஓகே, லீஃப் ஃப்ளோட் ஆகுமா சிங்க் ஆகுமா? சிங்க் ஆகுமா? சிங்க் ஆகுமா? சத்தமாக பேசு. போடு பாப்பா. எங்கே உள்ளுக்குள்ளே போகுது? நெக்ஸ்ட் பிளாஸ்டிக் ஸ்பூன். அது ஃப்ளோட் ஆகுமா சிங்க் ஆகுமா? ஃப்ளோட் ஆகுமா? எங்கே போடுங்க பாப்பா. எங்கம்மா உள்ளே போயிடுச்சு? ஃப்ளோட் ஆகலை. ஓகே, நெக்ஸ்ட் மெட்டல் ஸ்பூன் போடுங்க. மெட்டல் உள்ளே போயிடுச்சு, சிங்க் ஆயிடுச்சு. பிளாஸ்டிக் ஹோல்டு இருக்கனால என்ன ஆயிடுச்சு? இந்த ஹோல்டிங் பிளேஸ் வந்து பிளாஸ்டிக் இருக்கனால அது வந்து ஃப்ளோட் ஆகுது. இப்போ ரிபு, இப்போ பால் இருக்குல்ல, பால் வந்து மேலே மிதக்குதுல்ல, எதனால் மிதக்குது தெரியுமா? வாட்டருடைய டென்சிட்டியை விட பாலுடைய டென்சிட்டி வந்து லெஸ்ஸாக இருக்குது, அதனால இது ஃப்ளோட் பண்ணுது. இப்போ இந்த ஸ்டோன் எதுக்கு சிங்க் ஆனிச்சு தெரியுமா? வாட்டருடைய டென்சிட்டியை விட இதோடைய டென்சிட்டி வந்து ஹையராக இருக்குது, அதனால தான் இது போய் சிங்க் ஆகுது. இன்னொன்று என்ன தெரியுமா ரிபு? இந்த ஆப்ஜெக்டில் ரொம்ப சின்னமான மாலிகுல்ஸ்லாம் ரொம்ப தள்ளி தள்ளி இருக்குமா, அதனால தான் இது மிதக்குது. ஆனால் இந்த மூழ்கிற இந்த ஆப்ஜெக்டில் இந்த மாலிகுல்ஸ்லாம் எப்படி இருக்குமா? ரொம்ப சின்னமாக நெருக்கமாக இருக்குமா, அதனால தான் அது என்ன பண்ணுது? வாட்டருடைய டென்சிட்டியோட அதிகமாக மூழ்கி போயிடுது. தேங்க்யூ.